ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் ஜூன் மாதத்துக்கு உண்டான பலன் எவ்வாறு இருக்கிறது, கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை விவரமாக காணப்போகிறோம். வருடாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சாட்டர்ன், சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் இப்பொழுது மீனராசியில் இருக்கிறார். ராகு பகவான் கும்பத்தில் இருக்கிறார். இந்த பக்கம் கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறார். இது நாள் வரை ரிஷப ராசியில் அமர்ந்த சுக்கிரன் இப்பொழுது மிதுன ராசியில் அமர்ந்து விட்டார். வருடாந்திர கிரகங்கள் அனைத்துமே செட்டில் ஆகிவிட்டது சார். கிரகங்கள் எல்லாம் நன்றாக செட்டில் ஆகிவிட்டது சார், நாங்கள் தான் சார் இன்னும் செட்டில் ஆகவில்லை என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. ஜூன் மாதம் முழுவதுமாகவே சுக்கிரன் மேஷ ராசியில் அமர்ந்து மாதத்தின் கடைசியில் ரிஷப ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். மாதத்தின் தொடக்கத்தில் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஜூன் 15 தேதி அளவில் மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். மேலும் மாதத்தின் தொடக்கத்தில் புதன் ரிஷபத்தில் ஜூன் 5 தேதிக்கு அப்புறம் மிதுனத்துக்கு பிறகு ஜூன் மாதம் 23ஆம் தேதி அவர் கடகராசிக்கு வர இருக்கிறார். மாதத்தின் தொடக்கத்தில் கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் ஜூன் மாதம் 8 தேதி அளவில் சிம்ம ராசிக்கு சஞ்சாரம் செய்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைய இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள். இந்த கிரக நிலைகள் உங்களது ராசிக்கு என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண்போம். முதலில் மேஷராசியை எடுத்துக்கொள்வோம். சார், மேஷராசிக்கு 7.5 சனி ஆரம்பித்து விட்டது என்று சொல்கிறார்கள். 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். என்ன சார் செய்ய போகிறார் என்பதுதான் இன்னும் பல பேருடைய கேள்வியாக இருக்கிறது. அதாவது நிறைய பிரச்சனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் இதனால் வரை மேஷராசிக்காரர்கள் சந்தித்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டோமே, இப்போ இந்த 7.5 சனி எங்களை பாதிக்குமா அப்படின்னும் சில பேர் கேட்குறாங்க. அதாவது நான் ஏற்கனவே இதற்கு முன் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய விரய சனி அது கொஞ்சம் பாதகத்தை கொடுத்தாலும் இதனால் வரை உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளையும் துயரங்களையும் துக்கங்களையும் கொடுத்து கொண்டிருந்தது 12ஆம் இடத்தில் இருந்த அந்த ராகு. இப்போ 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு போய்விட்டார். அவர் குருவின் பார்வையில் இருப்பதனால் கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் என்பது வரும். அதனால் அந்த லாபத்தை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி செலவு செய்வதுதான் புத்திசாலித்தனம். இந்த ஜூன் மாதத்தை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு ராசியில் சுக்கிரன் அப்படிங்கிறது நமக்கே தெரியாத ஒரு தேஜஸ், ஒரு அபிவிருத்தி, ஒரு நல்ல ஈர்ப்பு சக்தியை கொடுக்கும். அப்போ நம்மை எந்த ஒரு விஷயத்தில் நாம் போய் ஈடுபடுத்தி கொண்டாலும் ரொம்பவும் அட்ராக்டிவாகவும் ரொம்பவும் சுறுசுறுப்பாகவும் பலரை ஈர்க்கக்கூடிய விதத்தில் நாம் செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல். மேலும் நம்ம எந்திரிச்சு நம்மளை பார்க்கும் பொழுதே ஒரு ஒளி வட்டம் தெரிவது போல், ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருப்பது போல் தோன்றும். இது மேஷராசிக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்தையும் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 7ஆம் இடத்தையும் பார்ப்பது என்பது களத்திரஸ்தானம். அப்போ திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய புதிய வரன்கள் வாய்ப்புகள் கிடைக்கும். 7ஆம் இடம் கணவன் மனைவி ஒற்றுமையையும் வியாபார கூட்டாளியையும் குறிக்கிறது. அதனால உங்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லை, ஒரு மாதிரி பிரிவினையை நோக்கி போகிறோம் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் ரீகன்சிடர் பண்ணி ஒரு சுபமான ஒரு பாசிட்டிவான ஒரு அனுகூலமான முடிவுக்கு வரதுக்கு உண்டான அமைப்பு. இந்த ரூல் வியாபார கூட்டாளிகளுக்கு கூட இந்த ரூல் என்பது பொருந்தும். இதையும் தவிர மாதத்தின் தொடக்கத்தில் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன், அப்போ பேச்சு வெட்டு 1 தூண்டு 2 அப்படிங்கும்போது போல் பளிச்சென்று இருக்கும். அரசாங்கத்தினால் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு. 15 தேதிக்கு பிறகு சூரியன் மிதுன ராசிக்கு சென்றாலும் 3ஆம் இடம் என்பது சூரியனுக்கு உகந்த ஸ்தானம், வெற்றி ஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி. அப்போ மேஷராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாலும் நல்ல வெற்றி வாய்ப்பை தட்டி பறிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. மாதத்தின் தொடக்கத்தில் புதன்
என்பவர் சூரியனுடன் இணைந்திருக்கிறார். பிறகு அவரும் 15 தேதிக்கு பிறகு சூரியனுடன் இணைந்துதான் இருப்பார். இப்போ உங்களது வாக்கில் ஒரு புத்திசாலித்தனம், உங்களது முயற்சியில் வேகம், விவேகம், புத்திசாலித்தனம், பணத்தை திருப்பி கொடுப்பது, சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய அமைப்பு, இவை அனைத்துமே உங்களுக்கு இந்த முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன், இந்த 3 கிரகங்களுமே உங்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்க இருக்கிறார், சொந்த வீட்டை பார்க்கிறார். அப்போ பாக்கியம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும். பாக்கியம் அப்படின்னா நம்ம ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறது, இல்லைன்னா ஒரு கோயில்ல போய் ஒரு பெரிய யாகம் பண்றது, ஒரு வெளிநாட்டு பயணம், ஒரு லக்ஸுரி கார், இதெல்லாம் நமக்கு பண்ண முடியும் அப்படின்னா நம்ம இதையெல்லாம் பெருசா கடன் வாங்கி பண்ண மாட்டோம். நம்ம கிட்ட ஒரு சர்ப்ளஸ் கேஷ் இருந்தால்தான் நாம் இந்த வேலைகளை செய்வோம். லாபஸ்தானத்தில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அந்த ராகு என்ற கிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சர்ப்ளஸ் கேஷை ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய ஒரே கிரகம் என்னவென்றால் இந்த செவ்வாய் என்ற கிரகம் இவர்களுக்கு இது நாள் வரை நீசமடைந்திருந்தது. நீசமடைந்த செவ்வாய் அவர் பலம் இழந்து இருந்தார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மேஷராசியை பொறுத்தவரை ராசியில் சந்திரன் அப்படிங்கிறது இங்க நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் நம்ம எடுத்துக்கிட்டாலும், செவ்வாய் என்பவர் இந்த மாதம் கிட்டத்தட்ட ஒரு 8 தேதிக்கு சிம்ம ராசியில் இந்த கேது அப்படிங்கிற கிரகத்துடன் கம்பஷன் ஆக போகிறார். கேது அப்படிங்கிற ஒரு கிரகத்துடன் இணைய போகிறார். மேஷராசிக்கு கிட்டத்தட்ட ஜூன் 8 தேதி அளவில் இது நாள் வரை கடகத்தில் இருந்த இந்த செவ்வாய் என்ற கிரகம் கேதுவுடன் இணைய போகிறார். இந்த செவ்வாய் கேது இணைவு என்பது 5ஆம் வீட்டில். அப்போ இந்த இடத்துக்கு மட்டும் அவர்கள் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். 5ஆம் இடம் என்பது குழந்தைகள், புத்திரர்கள் சம்பந்தப்பட்ட இடம். கேது எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த இடத்தின் தன்மைகளை பொறுத்து இவர்களுக்கு ஞானங்களை கொடுப்பார். அப்போ புத்திரஸ்தானத்தில் கேது இருப்பதனால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புதிதாக ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணாமல், புதிதாக ஒரு கிளாஸுக்கு போகிறேன், புதிதாக ஒரு டியூஷனுக்கு போகிறேன், ஸ்கூலை மாத்துறேன், புதுசாக ஒரு பாக்ஸிங் கிளாஸில் போய் சேர்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இது நாள் வரை எவ்வாறு பயணித்தீர்களோ அவ்வாறு பயணிப்பது புத்திசாலித்தனம். இங்கு ராசியாதிபதி கேதுவுடன் இணைவதனால் இந்த பதப்படுத்தப்பட்ட ஃபுட்டு, பழைய ஃபுட்டு, ரொம்பவும் காரணமான ஃபுட்டு, என்னவென்றே தெரியாமல் இருக்கக்கூடிய ஃபுட்டு, இந்த மாதிரி புதிதான விஷயங்களில் ட்ரையல் செய்யாமல் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வரக்கூடிய செய்திகள், ஏதாவது ஒரு டொனேஷன் கேட்குறாங்க, இல்லை ஏதாவது உங்களிடம் ஒரு ஆப்ளிகேஷன் கேட்குறாங்க அப்படின்னா இது சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த செவ்வாய்ங்கிறது வேகத்தையும், விவேகத்தையும், போர் குணத்தையும், ஒரு ஸ்பீடையும், ஒரு ஆற்றலையும், எனர்ஜியையும் வெளிப்படுத்தக்கூடிய கிரகம். கேதுவுடன் சேரும் பொழுது இந்த விஷயங்களில் ஒரு சுருக்கம் என்பது ஏற்படும். அப்போ உங்களுடைய வேகம் என்பது குறைந்து விவேகம் என்பது கூடுதலாக வெளிப்படுத்தப்படும். வழக்கமா போகிற ஸ்பீடை விட கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக இருக்கும். அவ்வாறு இருந்தாலும் நாம் செயல்படக்கூடிய விஷயங்கள் நமக்கு அனுகூலமாக இருக்கிறதா என்பதை மட்டும் நீங்கள் 1க்கு 2 முறை பார்த்து கொள்ள வேண்டும். ஃபேமிலி லைஃப் என்பது 7ஆம் இடத்துக்கு சுக்கிரனின் பார்வையும் குருவின் பார்வையும் இருப்பதனால் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் கொடுப்பதாகத்தான் இருக்கிறது. வயதில் மூத்த நபர்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது நீங்கள் புதிதாக ஒரு பழக்க வழக்கம், உணவு பழக்கம், இயற்கை வைத்தியம், இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு அது அனுகூலமாக இருக்கிறதா, உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகிறதா என்பதை மட்டும் 1க்கு 2 முறை நீங்கள் செக் செய்து கொள்ளுங்கள். மேஷராசியை பொறுத்தவரை இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளையும் நிறைய அனுகூலமான பலன்களையும், கொஞ்சம் கொஞ்சம் இந்த சனி பகவானின் விரைய செலவுகள் வந்தாலும் அதற்குண்டான லாபம் வரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறது. 12ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால் பாதங்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். படிக்கட்டில் என்ன இருக்கும் தெரியாமலே காலை வைத்து விடுவோம். பாத்ரூம்ல இருக்கக்கூடிய டைல்ஸ் ரொம்ப சாஃப்டா இருக்கும், தெரியாமலே நாம் அதில் காலை வைத்து விடும்போது ஏதாவது சின்ன சின்ன காயங்கள் ஏற்படாமல்
விடாமல் பத்திரமாக பாதங்களை பார்த்து கொள்ளுங்கள். இரவு நேரத்தில் உறங்க போகும் பொழுது கொஞ்சம் குழப்பங்கள் இல்லாமல், அந்த நேரத்தில் நம்மை யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தில் குழப்பி விடுவார்கள். கொஞ்சம் கவனமாக இதை மட்டும் கையாண்டால் போதுமானது. பரிகாரம் என்று வரும்பொழுது சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது, திங்கட்கிழமைகளில் பிள்ளையார் வழிபாடு செய்வது உங்களுக்கு மேலும் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசியை எடுத்துக்கொள்வோம். ரிஷபராசிக்கு நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல் இந்த வருடாந்த கிரகங்கள் 4 கிரகங்களுமே இவர்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் ராகு என்பதும் இதற்கு குரு பார்வை என்பதும் இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். 10ல் ஒரு பாவக்கிரகம் இருந்தால் அரசனை போன்ற வாழ்வுன்னு தான் ஜோதிட சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது. 10ஆம் அதிபதி 11ல், அதாவது ஜீவனாதிபதி லாபஸ்தானத்திற்கு செல்வது என்பது தொழில் மற்றும் பாக்கியம், இதன் மூலம் நிறைய லாபங்களையும் அபிவிருத்திகளையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. இதனால் வரை ஜென்ம ராசியில் இவர்களுக்கு குரு பகவான் அமர்ந்திருந்தார். நிறைய விஷயங்கள் இவர்கள் போய் முடக்கி லாஸ் ஆனது மட்டும்தான் மிச்சமாக இருந்தது. இதனால் வெளியே சொல்ல முடியவில்லை. அவ்வளவு பிரச்சனைகளை இவர்கள் சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது ராசியை விட்டு குரு வெளியே வந்து விட்டதனால் இவர்களுக்கு அந்த ஜென்ம குரு விலகிவிட்டது. புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடம் பூர்வீகஸ்தானம், மந்திரஸ்தானத்தில் கேது பகவான் இருந்தது. இவர்களுக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் கொஞ்சம் பிரச்சனைகளையும் இவர்களுக்கு தேவையில்லாத குழப்பங்களையும் கொடுத்து கொண்டிருந்தது. இப்பொழுது கேது பகவான் 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். மாதாந்திர கிரகங்களை எடுத்துக்கிட்டோம்னா இவர்களுடைய ராசியாதிபதி இவர்களுக்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சயனஸ்தானத்தில் வந்து அமர்கிறது இந்த மாதம் முழுவதுமே. 12ஆம் இடம்ங்கிறது சுக்கிரன் என்ற கிரகத்துக்கு ஒரு தோஷமான இடம் கிடையாது. இவர்களுடைய சுகம், கம்ஃபர்ட், லக்ஸரி எல்லாம் மேலும் அபிவிருத்தியாகக்கூடிய இடம்தான். இப்போ இத்தனை நாள் அடி வாங்கின மோசம் போன இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஓரளவுக்கு இனி கம்ஃபர்டான ஒரு லைஃபை டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ராசியில் சூரியன் என்பது இந்த மாதத்தின் தொடக்கத்தில் அவர்கள் ரொம்பவும் சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும், என்ன இத்தனை நாள் விட்டதை திரும்ப பிடிக்கணும் இல்லையா, அதுக்கு ரொம்பவும் வேகமாக ஓடுபவர்களாகவும் இருப்பார்கள். பிறகு 15 தேதிக்கு பிறகு இந்த சூரியன் என்பவர் இவர்களது ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போக இருக்கிறது. இந்த 2ஆம் இடத்தில் குருவும் சூரியனின் சேர்க்கை என்பது இவர்களுக்கு ஒரு அனுகூலமான பலன் தான். இவர்களுடைய வார்த்தைகள் ரொம்பவும் தெளிவாகவும் வெட்டு 1 துண்டு 2 என்பது போல் இருக்கும். இதையும் தவிர இவர்கள் கொடுத்த வாக்கை இனி காப்பாற்ற முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது நாள் வரை அவர்களால் கொடுத்த வாழ்க்கை காப்பாற்ற முடியவில்லை. இனி குடும்பத்தில் சுபகாரியங்கள் என்பது நடக்கும். வெளியில கிளம்பும் போது ஐயோ காசு இல்லையே, பேங்க்ல இருக்குமோ இல்லையோ, அங்க போயிட்டு செலவுக்கு காசு இல்லைன்னா யாரையாவது ஜிபேல அனுப்ப சொல்லி அதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிக்காமல் பாக்கெட்டில் பணம் இருக்கும். அதுவே இவர்களுக்கு ஒரு பேரானந்தம். அப்போ ராசியில் இவர்களுக்கு புதன் பிரமாதமான புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல், இதனால் பல பேரை ஈர்க்கக்கூடியது, நல்ல யோசனைகள் சொல்லக்கூடியது, கல்வியில் நல்ல தேர்ச்சி, புது புது யுக்திகளை கையாள்வது, இதன் மூலம் பலரது ஈர்ப்பை நம் பக்கம் பெறக்கூடிய அமைப்பு. பிறகு இந்த புதன் என்பவர் ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறது. அப்போ இவர்களுக்கு நல்ல வருமானம் என்பதை இந்த ஜூன் மாதம் கண்டிப்பாக புதன் என்பவர் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். மேலும் சூரிய புத ஆதிபத்தியமும் இவர்களுக்கு 4ஆம் பாவத்துக்கு அதிபதி, 5ஆம் பாவத்துக்கு அதிபதி, 11ஆம் பாவத்துக்கு அதிபதி இணைவு என்பது ஒரு உயர்வான இணைவாக இருக்கிறது. சார் நீ சொல்றத பார்த்தா ரிஷபத்துக்கு எல்லாமே 100க்கு 200 மார்க் வர்ற மாதிரி இருக்கு சார், நல்லா பாருங்க சார், எங்கேயாவது ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்கான்னு சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டா 2 ஆங்கிள் நம்ம எடுத்துக்கலாம். எப்படின்னா, செவ்வாய் என்ற கிரகம் இவர்களுக்கு கேதுவுடன் 4ஆம் வீட்டில் சேருகிறது. இப்போ இங்கு ரிஷபத்துக்கு செவ்வாய் என்பவர்
12ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறார். 12ங்கிறது விரயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ விரயாதிபதி சுருங்குகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய விரயம் சுருங்குகிறது, செலவு சுருங்குகிறது, லாஸ் சுருங்குகிறது. ஒரு 100 ரூபா லாஸுங்கிறது ஒரு 10 ரூபா லாஸாக மாறுகிறது. இதை நம்ம ஒரு பிளஸ் பாயிண்டா எடுத்துக்கலாம். ஆனால் இங்கு செவ்வாய் என்பவர் இவர்களுக்கு 7ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருவதனால் லைஃப் பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் வழக்கமான இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீடு இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ஸ்லோவா இருக்கிறது ஒரு மைனஸா எடுத்துக்க முடியாது. லைஃப் பார்ட்னருக்கு, வியாபார கூட்டாளிக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். இதனால இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் ஃபுட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்பவும் காரமான ஃபுட்டு, அவுட் சைடு ஃபுட்டு இதெல்லாம் எடுக்கும்போது இந்த பழைய ஃபுட்டு இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி ஒரு 3 நாளைக்கு சாப்பிட்றாங்க பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் ஒரு ஃப்ரெஷ் ஃபுட்டு எடுத்துக்கொள்வது என்பது ரொம்பவும் முக்கியம். இதை மட்டும் பார்த்து கொள்ள வேண்டும். 4ஆம் இடம் வீடு, வாகனம், மனை. ஸோ உங்களுடைய இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது ஒரு சின்ன ரிப்பேர், ஒரு சின்ன கோளாறுன்னு வந்தா ஆரம்பத்திலேயே நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் முடித்து விட வேண்டும். குறிப்பா இந்த கோளாறு ரிப்பேர் எல்லாமே இவர்களுக்கு தெற்குலையும் தென்மேற்கிலும் ஏற்படும். என்ன சார் அப்படின்னா, செவ்வாய் என்பவர் தெற்கு சவுத் டைரக்ஷனை குறிகாட்டுகிறார். ராகு கேது தென்மேற்கு ஆட்சி செய்யக்கூடிய இடம். ஸோ இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்டு, ஒரு பிளம்பிங் ஃபால்ட்டு, இல்லைன்னா மோட்டார் ரிப்பேரு, இல்லைன்னா கரண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது சின்ன சின்ன ரிப்பேர் வந்தால் தொடக்கத்திலேயே நீங்கள் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்கள். இதை மட்டும் செய்தால் போதுமானது. மொத்தத்தில் ரிஷபராசிக்கு இந்த ஜூன் மாதம் வெகு நாட்கள் பாலுக்காக அழுகக்கூடிய ஒரு குழந்தைக்கு ஒரு நல்ல ஒரு உணவு கிடைத்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் ரொம்பவும் கஷ்டங்களையும் துக்கங்களையும் துயரங்களையும் சுமந்து கொண்டிருந்த நபர்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான மாதமாக இருக்கிறது. பரிகாரம்னு வரும்பொழுது திங்கட்கிழமைகளில் நீங்கள் மகா கணபதி வழிபாடு செய்வதும், செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் கோயில், உங்க வீட்டுக்கு பக்கத்துல என்ன முருகன் கோயில் இருக்கு பாருங்க, வடபழனியாக இருக்கலாம், இல்லைன்னா திருத்தணியாக இருக்கலாம், இல்லைன்னா இவர்களுக்கு குன்றத்தூர், மயிலம், இந்த மாதிரி உங்க வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய பிரதானமான முருகன் கோயில் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமைகளில் போய் ஒரு அர்ச்சனையோ அபிஷேகமோ செய்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. மிதுன ராசிக்காரர்களை எடுத்துக்கொள்வோம். அதாவது இது நாள் வரை இவர்களுக்கு 12ஆம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்து மிதுன ராசியை சின்ன பின்னமாக சிதைத்தார். எதுல இன்வெஸ்ட் பண்றதுன்னு தெரியாத விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ண வச்சு இவர்களுடைய முதலீடுகள் எல்லாம் மோசமானது. பண்ணின இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான ரிட்டர்ன்ஸ் என்பது இவர்களுக்கு வரவில்லை. இப்பொழுது ராசியில் குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். ஜென்ம குருவாக இருக்கிறார். இந்த ஜென்ம குரு என்ன செய்ய போகிறார், இந்த ஜூன் மாதம் இவர்களுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜென்ம குரு என்பவர் முதலில் நீங்கள் எங்கே தவறு செய்கிறீர்களோ அந்த தவறை உங்களுக்கு சுட்டி காமிப்பார். அப்போ அது தவறை திருத்துவதாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வாத்தியார் நம்மை கண்டிப்பார், தண்டிக்க மாட்டார். ஒரு வாத்தியார் நம்மை கண்டிப்பது என்பது நம்ம எங்க மிஸ்டேக் செய்கிறோம், அதனை எவ்வாறு நாம் சரி செய்து கொள்வதற்குண்டான பலன் தான். இப்போ மிதுன ராசியை பொறுத்தவரை இங்கு ராசியில் குரு என்பது சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு, பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு, குழந்தைகள் எங்கேயோ இருந்திருப்பாங்க, பெற்றோர்கள் எங்கேயோ இருந்திருப்பாருங்க, இவங்கெல்லாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு. இந்த ராசிக்கு பிரதானமான ஒரு கிரகம் சொல்லக்கூடிய சுக்கிரன் என்பவர் இவர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்து 5ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனது சொந்த வீட்டை பார்க்க இருக்கிறார். இந்த 5ஆம் வீட்டை குருவும் பார்க்கிறார், சுக்கிரனும் பார்க்கிறார். 5ஆம் இடம்ங்கிறது புத்திஸ்தானம். நமக்கு அதுதான் பூர்வீக ஸ்தானம், மந்திரஸ்தானம், புத்திரர்கள் சம்பந்தப்பட்ட ஸ்தானம், லக், ஃபார்ச்சூன் என்ஹான்ஸ் ஆகக்கூடிய இடம் இந்த 5ஆம் இடம். ஸோ இந்த 5ஆம் வீடு என்பது இவர்களுக்கு பிரமாதமான பலன்களை இந்த ஜூன் மாதம் முழுவதுமே கொடுக்கும். நிறைய புதிய புதிய எண்ணங்கள் உருவாகும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வயதை அனுசரித்து அது கல்வியாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, சுபகாரியங்களாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும் சரி,
எல்லாமே நடக்கும். இதெல்லாமே ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்க வேண்டியது. ஆனா என்னன்னா, இவங்களுடைய கிரக நிலைகள்ல இவங்க மாட்டிக்கிட்டதுனால அதற்குண்டான செலவுகளை இவர்கள் செய்ய முடியாமல் போனது. அதற்குண்டான வருமானமும் வரும். சுப செலவுகளாக நீங்கள் இதனை செய்வீர்கள். செலவு செஞ்சா மட்டும் பத்தாது, அதில் ஒரு வெற்றியும் அதன் மூலம் ஒரு திருப்தியும் ஏற்படும். மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது இவர்கள் பாதங்களை கவனமாக பார்த்துக்க வேண்டும். அப்பா வயதை அனுசரித்து அப்பாவோட ஹெல்த்தை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம், அதாவது ஒரு ஃபைன் கட்டுறதாக இருக்கலாம், டாக்ஸ் கட்டுறதாக இருக்கலாம், பில்லு கட்டுறதாக இருக்கலாம், அதையெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். பிறகு 15 தேதி அளவில் சூரியன் என்பவர் ராசிக்கு வந்து விடுவார். அதே நேரத்தில் புதனும் உங்கள் ராசியில் அமர்ந்திருப்பார். அதாவது புதன் என்பவர் வாரத்தின் தொடக்கத்திலேயே உங்களது ஜென்ம ராசியில் வந்து சஞ்சாரம் செய்கிறார். ராசியாதிபதி ராசியில் அமர்வது என்பது நமக்கு ஒரு பிரமாதமான புத்திசாலித்தனத்தை கண்டிப்பாக பிறகு இங்கு சூரிய புத ஆதிபத்தியம் என்பது தைரியஸ்தானாதிபதி, சுகஸ்தானாதிபதி, ராசியாதிபதியின் சேர்க்கை உயர்வான சேர்க்கை. இப்போ சூரிய புதன் சேர்க்கைங்கிறது பொதுவாகவே நிறைய மாதங்களில் இருந்தாலும் புதன் இங்கு சொந்த வீட்டில் அமர்வதும் சூரியன் 3ஆம் வீட்டுக்கு அதிபதி ராசியில் வந்து அமர்வதும் உங்களுக்கு ஒரு பிரமாதமான ஆற்றலையும் புத்திசாலித்தனத்தையும் வேகத்தையும் விவேகத்தையும் வெளிப்படுத்தி மிகவும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு அனைவரது கவனத்தை உங்கள் பக்கம் நீங்கள் ஈர்க்கக்கூடிய அமைப்பாக வியாபாரத்தில், உங்களது உத்தியோகத்தில் ஒரு அடுத்த காலகட்டத்துக்கு, அதாவது வெறும் ப்ரொமோஷன் மட்டும் இல்லாமல் ஒரு குவாலிட்டேட்டிவ் குரோத்தாக, அதாவது ஒரு தரமான உயர்வாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. இதெல்லாமே இவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட் தான். இப்போ ராசியில் 2ஆம் இடத்தில் இது நாள் வரை செவ்வாய் அமர்ந்திருந்தார். இப்போ 2ஆம் இடத்தில் செவ்வாய் நீசம் அப்படிங்கிறது மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு யோகமாகவும் ஒரு தோஷமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். 6ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுல வந்து நீசம் அப்படிங்கிறது வராதுன்னு நினைச்ச பழைய பணம், கொடுத்த பணம் இதெல்லாம் திரும்பி வரக்கூடிய அமைப்பு. லாபஸ்தானாதிபதி நீசம் அப்படிங்கிறது கொஞ்சம் லாபம் குறைவு. இப்போ செவ்வாய் என்பவர் இனி இந்த மாதம் கிட்டத்தட்ட 8 தேதி அளவில் 2ஆம் வீட்டை விட்டு 3ஆம் வீட்டுக்கு வந்து செவ்வாய் என்பவர் கேது என்ற கிரகத்துடன் இணைய இருக்கிறார். இந்த செவ்வாய் கேது 3ஆம் இடத்தில் என்பது தனித்தனியா பார்க்கும் பொழுது 3ஆம் இடம் உபஜயஸ்தானம் என்பது இவர்களுக்கு வெற்றி, வீரம், இந்த மாதிரியான ஒரு விடாமுயற்சி, ரிப்பீட்டடா அட்டம்ப்ட் கொடுக்கக்கூடிய விஷயங்களை கொடுத்தாலும் இந்த செவ்வாய் கேது இந்த சேர்க்கையில் செவ்வாயின் வேகம் என்பது குறையும். அப்போ இதை நம்ம ஒரு பெரிய மைனஸாக எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போ ரொம்பவும் வேகம் இந்த காலத்துல தேவையில்லை. அதாவது ஒரு போர் வீரனுக்கு உண்டான வேகமோ இல்லை ஒரு குத்துச்சண்டை வீரனுக்கு உண்டான ஒரு வேகமோ தேவையில்லை. நமக்கு விவேகம் தான் தேவை. அப்பொழுது செவ்வாயின் வழக்கமான வேகம் இங்கே கட்டுப்படுகிறது. இப்போ இதுல ஏதாவது ஒரு இடத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, இளைய சகோதரர்களுக்கு உண்டான ஒரு உறவு முறை, அதாவது ஏதாவது உங்க தம்பியோ தங்கச்சியோ சில நேரத்தில் உங்களிடம் பேசும் பொழுது டக்குன்னு பதில் சொல்லாமல் கொஞ்சம் யோசிச்சு பிறகு சொல்கிறேன், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்வது புத்திசாலித்தனம். 3ஆம் இடம்ங்கிறது த்ரோட்டு. ஸோ இந்த பதப்படுத்தப்பட்ட ஃபுட்டு, ப்ராசஸ்டு ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு இதெல்லாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது தொண்டையில் பாதிப்பு வராத அளவுக்கு நீங்கள் உங்களை புத்திசாலித்தனமாக பார்த்து கொள்ளுங்கள். இந்த 2 விஷயத்தை மட்டும் பார்த்து கொண்டால் போதும். குரு உங்களுக்கு 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 7ஆம் இடம்ங்கிறது கலத்தரம், 5ஆம் இடம் அனுகூலமாக அமைகிறது, 9ஆம் இடம் என்பது பாக்கியம், 10ஆம் இடத்தில் சனி என்பவர் உங்களுக்கு தொழில் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய அனுகூலமான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். இப்போ மிதுனராசிக்காரர்கள் வெகு நாட்களுக்கு பிறகு இந்த ஜூன் மாதத்தில் நல்ல லாபம் பெறுவதற்கு இந்த சுக்கிரன் பரிபூர்ணமாக உங்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. பரிகாரம் அப்படின்னு வரும் பொழுது நீங்கள் திங்கட்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு செய்வதும், செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல உங்க வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான முருகன் கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனையோ அபிஷேகமோ செய்வது என்பது உங்களுக்கு மேலும் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. கடக ராசியை எடுத்துக்கொள்வோம். கடக ராசிக்கு
அஷ்டம சனி விலகிவிட்டது. ஆனா அஷ்டமத்தில் ராகு அமர்ந்திருக்கிறதே எங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். கடகத்தில் 8ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து எந்த அளவுக்கு எங்களை நாசம் செய்தது, டோட்டலா எங்களை சீன் க்ளோஸ் செய்தது, வீட்டில் இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாம் ஏற்படுத்தியது. சனி பகவான் வெளியே போய்விட்டார், ராகு பகவான் உள்ளே வந்திருக்கிறார். அவர் என்ன செய்ய போகிறார்? ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு வந்திருக்கிறார். இப்போ 12ஆம் இடத்துல குரு வந்ததுனால தான் அவர் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார். இப்போ தனியா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்பது நமக்கு ஒரு நெகட்டிவ் தான். இப்போ குரு பார்வையில் இருப்பதனால் 8ஆம் இடத்தில் நிறைய பிளஸ் பாயிண்ட், சில எதிர்பாராத திடீர் ராஜயோகங்கள் எல்லாமே அதில் இருக்கிறது. ஏன்னா அது 6ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம். அப்போ நோய் எதிரி கடனுக்கு வெற்றி ஸ்தானமாக வருகிறது. குரு பகவான் 12ஆம் வீட்டுக்கு வர்றதுனால நீங்க முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். 12ஆம் இடம்ங்கிறது நமக்கு சில செலவுகளை குறிகாட்டும். இங்கு குரு என்பவர் சுப கிரகம் அப்படிங்கிறதுனால சுப செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு, ஒரு வீடு கட்டுறதோ ஒரு கார் வாங்குறதோ இந்த மாதிரியான சுப பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்துவார். இந்த மாதத்துல உங்களுக்கு மெயினா லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் ஜீவனத்தில் அமர்ந்து 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை இந்த மாதம் முழுவதுமே பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு நல்ல கம்ஃபர்ட், லக்ஸுரி என்பது ஜீவனம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நிகரற்ற அனுகூலமான பலன்களை கண்டிப்பாக பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. இதையும் தவிர இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் கிட்டத்தட்ட 15 நாட்கள் இருக்கிறார். தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துக்கு வருவது என்பது நிகரற்ற லாபம், அதனால் தனம், அதன் மூலம் நிறைய அபிவிருத்தி என்பது ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. இதே இடத்தில் புதன் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் இருக்கிறார். அப்போ உங்களுக்கு வெற்றி ஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானத்தில் என்பது கண்டிப்பாக அனுகூலமான பலன்களை கடகராசிக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பிறகு ஜூன் 15 தேதி அளவில் சூரியன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்து விடுகிறார். ஜூன் மாதம் 23 தேதி அளவில் உங்களது ராசியில் புதன் அமர்ந்திருக்கிறார். இப்போ சூரியன் 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது பொதுவாக இந்த 15 தேதிக்கு பிறகு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், இப்போ நீங்க வண்டி எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா அப்போ இன்சூரன்ஸ் அப்பதான் தீர்ந்து போயிருக்கோம். கரெக்டா உங்களை டிராபிக் அதிகாரி பிடிப்பார். அப்போ அரசாங்கத்துக்கு உண்டான அந்த கரண்ட் பில்லாக இருக்கலாம், ப்ராப்பர்ட்டி டேக்ஸாக இருக்கலாம், வாட்டர் டேக்ஸாக இருக்கலாம், இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். ராசியில் புதன் வந்த பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல புத்திசாலித்தனம், நல்ல அபிவிருத்தி, நூதனமான யோசனைகள், நம்ம எதுல இன்வெஸ்ட் பண்ணினா நம்ம ஜெயிக்க முடியும், இதன் மூலம் நமக்கு ப்ராஃபிட் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் எடுத்து காட்டக்கூடிய அமைப்பாக வருகிறது. இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இதெல்லாத்தையும் தவிர ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதனால் வரை ராசியில் செவ்வாய் என்ற கிரகம் நீசம் அடைந்திருந்தது. செவ்வாய் என்பவர் இங்கு 5க்கும் 10க்கும் அதிபதி. 5ஆம் இடம்ங்கிறது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், 10ஆம் இடம்ங்கிறது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ இந்த 2 விஷயங்களிலுமே இவர்களுக்கு இது நாள் வரை ஒரு பிளஸ் பாயிண்டோ ஒரு அபிவிருத்தி அப்படிங்கிறதோ ஏற்படல. கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு பிறகு கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்பவர் ராசியை விட்டு வெளியே போகிறார். 2ஆம் இடத்தில் அவர் கேதுவுடன் சேருகிறாரே, அப்போ செவ்வாயின் வீரியம் குறையுமே அப்படின்னா கூட ஒரு விதத்தில் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் என்பது நம்மை அறியாமல் கோபமாகவும் சில நேரத்தில் ஓரளவுக்கு மற்றவங்களை ஏதாவது ஹர்ட் பண்ற மாதிரியும் பேசி விடுவோம். இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு குறையும். ராசியில் நீசமடைந்திருக்கிற செவ்வாயை விட 2ஆம் வீட்டில் கேதுவில் சேர்க்கையில் இருக்கக்கூடிய செவ்வாயை நீங்கள் பெட்டராகவே எடுத்துக்கொள்ளலாம். உங்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் உங்களது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் இது நாள் வரை முடங்கி இருந்த விஷயங்கள் எல்லாமே இனி பெட்டராக, ஒரு இம்ப்ரூவ்மெண்டாக, ஒரு ப்ராக்ரெசிவாக நகரும். ஆனால் நீங்க ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியோ, ஒரு பேமெண்ட் தரேன்னு சொல்றதுக்கு முன்னாடியோ, அல்லது ஒரு சுப நிகழ்ச்சிக்காக ஒரு பிளான் பண்ணும் பொழுதோ கொஞ்சம் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் நீங்கள் பிளான் செய்ய வேண்டும். இது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் என்பது தேவை. ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை என்பதனால் படிப்படியாக உங்களது கடன் விஷயங்கள் எல்லாம் இனி குறைய ஆரம்பிக்கும். இந்த செவ்வாய் கேது சேர்க்கை என்பது நீங்கள் கொஞ்சம் இந்த உணவு பதார்த்தங்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காமல், கொஞ்சம்
ஃப்ரெஷ் ஃபுட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். பதப்படுத்தப்பட்ட ஃபுட்டு, ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்ச ஃபுட்டு, இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு, ஜங்க் ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணி கொள்வது புத்திசாலித்தனம். பரிகாரம் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு, திங்கட்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு, ஒரு அர்ச்சனையோ ஒரு அபிஷேகமோ உங்க சக்திக்கு என்ன முடியுமோ அதை செய்து கொள்ளலாம். முருகன் வழிபாடுன்னு வரும்பொழுது உங்க வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான முருகன் கோயிலை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். சுகஸ்தானம் வலுப்பெறுகிறது. அதனால உங்களுக்கு ஜீவனத்தில் லாபாதிபதி அப்படிங்கிறதுனால நிகரற்ற லாபம் இந்த மாதம் முழுவதுமே ஏற்படுத்தும். வாய்ப்பை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. சிம்ம ராசியை எடுத்துக்கொள்வோம். எல்லா சிம்ம ராசிக்காரர்களுக்குமே என்ன ஒரு பெரிய டவுட்னா, சார் எங்களுக்கு அஷ்டம சனி வந்துருச்சு, இந்த அஷ்டம சனி எங்களை என்ன பண்ண போகுது, நாங்கள் தான் சனி பகவான் 7ல் இருந்த போதே எல்லா கஷ்டத்தையுமே அனுபவிச்சிட்டோமே, இனி புதுசாக அனுபவிக்கிறதுக்கு கஷ்டம்னு எங்களுக்கு என்ன சார் இருக்கு அப்படின்னு தான் நிறையா பேர் கேட்கிறார்கள். அதாவது இந்த வருடாந்திர கிரகத்தில் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை எப்படியும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உங்களை கை தூக்கி விடுவார். இப்போ இந்த அஷ்டம சனிங்கிறது 2 விதத்துல நீங்க எடுத்துக்கலாம். 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டுக்கு போகிறது, மூல நாட்கள்ல 6-8 தொடர்புங்கிறது திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்திருக்கு. இருந்தாலும் அஷ்டம சனி கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும். ஆனால் இப்போ அந்த அளவுக்கு கரண்ட் இல்லை. ஏன்னா இப்போ சனி பகவான் அங்கு குருவின் நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார். அவர் சனியின் சொந்த நட்சத்திரத்துக்கு வரும்பொழுதுதான் கொஞ்சம் கூடுதல் கவனம்ங்கிறது தேவை. இப்போ உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ற கிரகத்துக்கு குரு பார்வை வந்து விட்டது. அப்போ 7ஆம் இடம் புனிதப்படுகிறது, சுத்தப்படுகிறது. தொடர்புகள் ரீதியாகவும் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள், இது நாள் வரைக்கும் நான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், லிவிங் டுகெதர்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் முறையாக பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு. இதுல 7ல் இருக்கக்கூடிய ராகு என்பவர் நிறைய மாற்று மொழி, மாற்று இனம், மாற்று கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களை திருமணம் செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ராசியில் கேது என்பது கொஞ்சம் நீங்கள் வழக்கமா இருக்கிற ஸ்பீடை விட கொஞ்சம் ஸ்பீடு குறைவாகத்தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு ஞானம் வரும், நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு, ஆன்மீக ஈடுபாடு, உங்களது தொழில் துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய தெளிவுகள், புதிய நிகழ்வுகள் எல்லாமே தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பாக இருக்கும். மாதாந்திர கிரகத்தில் உங்களுக்கு சுக்கிரன் என்பவர் இங்கு வெற்றி ஸ்தானத்துக்கு அதிபதி பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து வெற்றி ஸ்தானமான தனது சொந்த வீட்டை மாதம் முழுவதும் பார்க்கிறார். கேட்பதற்கே எந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறது. ராசியாதிபதி ஜீவனத்தில், பிறகு அவர் லாபத்தில். மேலும் உங்களுக்கு தனஸ்தானாதிபதி ராசியாதிபதியின் கூட்டணி, முதலில் அவர்களும் ஜீவனத்தில், பிறகு லாபத்தில். இது எல்லாமே சிம்ம ராசிக்கு ஃபேவரா தான் இருக்கு. 12ஆம் இடத்தில் இருந்த செவ்வாய் என்பவர் ராசிக்கு வருகிறார். இந்த செவ்வாய் என்பவர் உங்களுக்கு இங்கு சுகஸ்தானத்துக்கும் பாக்யஸ்தானத்துக்கும் பாதகாஸ்தானத்துக்கும் அதிபதியாக அவர் கேதுவுடன் சேர்கிறார். முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன அந்த லாபம், ஜீவனம், தொழில், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, கடன் பிரச்சனை ஒவ்வொரு முடிச்சாக கலட்டுவது, தொழில் மூடிடலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தொழில் நடத்தலாம், கொஞ்சம் ஆர்டர்ஸ், கொஞ்சம் என்கொயரிஸ், கொஞ்சம் பேமெண்ட்டு, நம்மாலும் முடியும் அப்படின்னு வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இனி இந்த மாதம் அனுகூலமாக இருக்கிறது. இப்போ ராசியில் செவ்வாய் வந்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்பீடு வரும். இப்போ இந்த காலகட்டத்துக்கு அவ்வளவு ஓவர் ஸ்பீடு தேவையில்லை. வேகமா விவேகமான்னு பார்த்தா விவேகம்தான் முக்கியம். இப்போ செவ்வாய் கேதுவுடன் சேரும் பொழுது செவ்வாய் என்பவர் கொஞ்சம் செயல் இழந்து சுருங்கக்கூடிய அமைப்பாக வருகிறது. அப்போ கொஞ்சம் ஸ்பீடுங்கிறது இவங்களுக்கு குறையும். அது ஒரு விதத்தில் வேகம் குறைந்து விவேகத்தை இவர்கள் ஜாஸ்தி செய்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம். மேலும் பாதகாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் கேதுவின் சேர்க்கையை நீங்கள் யோகமாக எடுத்துக்கொள்ளலாம். இப்ப எங்க நம்ம இதை தோஷமா பார்க்கலாம்னா, சுகஸ்தானாதிபதி கேது சேர்க்கை அப்படிங்கிறது வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக, ஏதாவது ஒரு சின்ன சின்ன ரிப்பேர் வந்தா
தொடக்கத்திலேயே அந்த ரிப்பேரை நீங்கள் சரி செய்து கொள்வதாக பார்த்து கொள்ள வேண்டும். ராசியில செவ்வாய் வந்தா படக்கு படக்குன்னு கோபம் வரும். இப்போ கேதுவுடன் சேரும் பொழுது அந்த கோபம் கட்டுப்படுகிறது. அதனால் நமக்கு நிறைய பிளஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஜீவனம், லாபம், வெற்றி இது எல்லாமே இந்த மாதம் சிம்ம ராசிக்கு கண்டிப்பாக அனுகூலமாக இருக்கிறது. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி இவர்களை புதிதா திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள், புதிய வரன்கள், ஏதாவது தெரியாத விஷயத்தில் புதிதாக நம்ம போய் ஒரு ட்ரை பண்ணும் பொழுது நாம் ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் விட வேண்டிய, இழக்க வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்படும். இதை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், 5ஆம் இடம் சொல்லக்கூடிய சொந்த வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு தலைக்கு வரக்கூடிய பிரச்சனையை தலைப்பாகையுடன் தூக்கி விடுவார். உங்களை பூரணமாக ஒரு கவச்சம் போல் பாதுகாப்பார் அப்படின்னு சொல்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஜூன் மாதம் உங்களுக்கு லாபம் வலுப்பெறுகிறது. புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நீங்கள் வியாழக்கிழமைகளில் குரு பகவான் மகான்கள் வழிபாடு செய்வது, சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்த்துக்கள். நன்றி. கன்னிராசியை எடுத்துக்கொள்வோம். கன்னிராசியை பொறுத்தவரை இப்போ ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் வந்து விட்டார். ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் வந்து விட்டார். 10ல் குரு வந்தால் பதவி பறி போகுமே அப்படின்னு சொல்றாங்களே சார். ஆமாம், 10ல் குரு வந்தால் பதவி பறி போகும். ஆனால் அந்த பதவி பறி போனால்தான் உங்களுக்கு வேறு ஒரு நல்ல பதவி என்பது ஏற்படும். இங்க இவர்களுக்கு 10ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய ஒரு கேந்திரம் முழு பலம் பெறுகிறது. எப்படின்னா, ராசி அதிபதி 10ஆம் வீட்டுல, 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டுல, 4ஆம் அதிபதி 10ஆம் வீட்டுல, 7ஆம் அதிபதி 10ஆம் வீட்டுல. இது ஒரு அனுகூலமான பலன்களாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவர்களுக்கு 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தை, தனம், குடும்பம், வாக்குஸ்தானாதிபதி இந்த மாதம் முழுவதுமே சமசப்தம பார்வையாக பார்க்கிறார். அப்போ அவர்களுக்கு சுபகாரியம் நடப்பது, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, செலவு தேவையான அளவுக்கு பணம் வரக்கூடிய அமைப்பு என்பது பூரணமாக ஏற்படுகிறது. இவர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் புதன், பிறகு புதன் 10ஆம் வீடு சொந்த வீட்டில் ஆட்சி பலம். 10ஆம் அதிபதி 9ஆம் வீட்டுக்கு வருவதை தர்மகர்மாதிபதி யோகமாக எடுத்துக்கொள்ளலாம். 10ஆம் அதிபதி சொந்த வீட்டில் அமர்வது என்பது தொழில், உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், அதாவது ஒரு ஜாப் மாத்தி ஒரு நல்ல ப்ரொஃபஷனுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் வரக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு டைமாக இந்த ஜூன் மாதத்தை இவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இவ்வளவு நாட்கள் இவர்களுக்கு ராசியில் கேது பகவான் அமர்ந்திருந்தார். அந்த கேது பகவான் இப்பொழுது ராசியை விட்டு வெளில போயிட்டார். இத்தனை நாள் எதையோ பறி கொடுத்தது போல், எதையோ இழந்தது போல், தனிமையில் ஒரு டிப்ரெஷனில் மூட் அவுட் ஆனது போல் நிறைய பேர் சைக்காலஜிக்கல் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அதெல்லாம் நீங்கள் தூக்கி ஒரு ஓரத்தில் வைத்து விடலாம். ராசியை விட்டு கேது பகவான் வெளில போயிட்டாருங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ். இந்த பக்கம் 6ஆம் இடத்தில் ராகு என்பவர் உங்களை மேலும் மேலும் பன்மடங்கு உயர்த்துவதற்கு தயாராக இருக்கிறார். இந்த ராசிக்கு 10ல் இருக்கக்கூடிய குரு என்பவர் ராகுவை பார்ப்பதனால் 6ஆம் இடம் பூரணமாக வலுப்பெறுகிறது. ஒரு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, நிறைய புதிய வாய்ப்புகள், கடன், வம்பு வழக்குகள் எல்லாம் தீர்வு. ஏதோ ஒரு நோயில மாட்டிக்கொண்டே இருந்தோமே, அந்த நோய்க்கு வைத்தியம் தெரியாமல் தவித்து கொண்டே இருந்தோமே என்று இயங்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு மாற்று வைத்தியத்தின் மூலமாகவோ, ஒரு இயற்கை வைத்தியத்தின் மூலமாகவோ ஒரு தெளிவு, தீர்வு கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்கிறது. இந்த 6ஆம் இடத்தில் ராகு என்பது மீண்டும் இதே இடத்துக்கு வருவதற்கு இன்னும் 18 வருடம் ஆகும். ஆனால் அந்த நேரத்தில் குரு பார்வை இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நாம் சொல்ல முடியாது. இந்த வாய்ப்பு என்பது உங்களுக்கு ஒரு பிரமாதமான வாய்ப்பு. இதனால் வரை லாபஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் இவர்களுக்கு நீசம் அடைந்திருந்தார். இப்பொழுது செவ்வாய் என்பவர் 12ஆம் இடத்தில் கேதுவுடன் சேர்கிறார். ஆக்சுவலா இங்க 12ஆம் இடத்துல செவ்வாய் கேது சேர்வது ஒரு பிரமாதமான யோகம். அது யாருக்கு அந்த யோகம்னா, முதல்ல கன்னிராசிக்கு தான் அந்த யோகம். ஏன் அப்படின்னா, 12ஆம் இடத்துல அஷ்டமாதிபதி பொதுவா நமக்கு நெகட்டிவையும் ப்ராப்ளத்தையும் கொடுக்க போகிறார். ஆனால் கேதுவுடன் அவர் சேரும் பொழுது அவர் சுருங்கி விடுகிறார், தனது தென்மையை அவர் இழக்குகிறார். அப்போ 12ஆம் இடத்துல இந்த கேதுவால் சுருக்கப்படக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு அவயோகங்களையோ நெகட்டிவ் பலன்களையோ கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். 12ஆம் இடம் பாதங்களை குறிகாட்டுகிறது. அதனால விளையாட போகும்போது, ஜாகிங் போகும்போது, ஜிம்முக்கு போகும்போது
போது காலை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். பாத்ரூம்ல சாஃப்ட் டைல்ஸ் இருந்தால் வழுக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வீட்டில் யாராவது எண்ணெயை தரையில சிந்திருப்பாங்க, காலை வைக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். இரவு நேரத்தில் உங்களை நீங்கள் மேலும் குழப்பிக் கொள்ளாமல் இருப்பது புத்திசாலித்தனம். சகோதரர்களுடன் பேசும் பொழுது கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் பேசுங்கள். இந்த மாதம் முழுவதுமே கன்னிராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம் பலம் பெறுகிறது. தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துக்கு சுக்கிரனின் பார்வை, குருவின் பார்வை, சுகஸ்தானத்துக்கு குருவின் பார்வை. கம்ஃபர்ட் வளர்கிறது. அடுத்த லெவல், நெக்ஸ்ட் லெவல், அடுத்த கட்டத்துக்கு டிராவல் செய்யக்கூடிய அமைப்பு, கடனை தீர்க்கக்கூடிய அமைப்பு, கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு, சுபபலன்கள் பெறக்கூடிய அமைப்பு, மேலும் அரசாங்கத்திலிருந்து நிறைய வாய்ப்புகள் பெறக்கூடிய அமைப்பு. ஏனென்றால் சூரியன் இவர்களுக்கு ஜீவனத்தில் வந்து அமர்கிறது. அப்போ கவர்மெண்ட் ஜாபுக்காக நான் காத்திருக்கிறேன், அரசாங்கத்திலிருந்து எனக்கு ஒரு ஆர்டர் வர வேண்டும், பேமெண்ட் வர வேண்டும், இது எல்லாமே உங்களுக்கு பிளஸ் தான் சார். இப்போ எங்க கவனமா இருக்கணும்னா 7ஆம் இடத்தில் சனி இருப்பதனால் உங்கள் ராசிக்கு சனி பகவான் நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை நீங்களாகவே தள்ளி போடாமல் புத்திசாலித்தனமாக வேகமாக இயங்கி அந்த விஷயத்தை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். திருமணத்துக்காக வரக்கூடிய வரன்கள் உண்மையாக இருக்கிறதா? அவங்க இது இருக்கு, அது இருக்கு, இப்படி பண்றோம், அப்படி பண்றோம், இல்லை இந்த வரன்ல இப்படி படிச்சிருக்கிறாங்க, அப்படி படிச்சிருக்கிறாங்க, இந்த பிசினஸ் பண்றாங்கலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கவனமாக, அதெல்லாம் அவ்வாறு இருக்கிறதா, திருமண செலவுல நாங்க கொஞ்சம் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் ஒரு பேப்பர்ல 4 பேருக்கு முன்னாடி சாட்சியோட எழுதி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டா போறோம். வயிறு சம்பந்தமா நீங்கள் கொஞ்சம் இந்த ரொம்பவும் காரமான உணவை தவிர்த்து, கேஸ்ட்ரிக் அசிடிட்டி ஃபுட்டெல்லாம் தவிர்த்து மிதமான இயற்கை உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் அபிவிருத்தியாவதற்கு தயாராக இருக்கிறது. முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். பரிகாரம் அப்படின்னு வந்தாச்சுன்னா செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு செய்வது, உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற பிரதானமான முருகன் கோயிலில் போய் அர்ச்சனையோ அபிஷேகமோ செய்வது, சனிக்கிழமைகளில் தொடர்ச்சியாக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மேலும் மேலும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்த்துக்கள். நன்றி. துளாராசியை எடுத்துக்கொள்வோம். நாம் பல பதிவுகளில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், துலாம் தூள் கலப்பும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ துளாராசிக்கு இந்த ஜூன் மாதத்துல அவங்களுக்கே நல்லா தெரியும், 5ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு போய்விட்டது. ராசிக்கு குரு பார்வை கிடைத்து விட்டது. தன்னாலேயே ஏரோப்ளைன் மோடில் இருந்த துளாராசி இனிமே தான் ஒரு நார்மல் மோடுக்கு வந்து இது நாள் வரை எங்கெல்லாம் நசுங்கினார்களோ, எங்கெல்லாம் மிதி வாங்கினார்களோ, எங்கெல்லாம் உதை வாங்கினார்களோ அங்கெல்லாம் தங்களது ஆற்றலை பூரணமாக வெளிப்படுத்தி, பராக்கிரமத்தையும் வீரத்தையும் வெளிப்படுத்தி, அனைவரது பார்வையும் நம் பக்கம் திருப்பி பலரது பாராட்டுக்களை பெற்று, சபையில் ஒரு அங்கீகாரம் பெற்று, இவர்களுக்கென்று ஒரு மரியாதை பெற்று, தங்களுக்கு உண்டான பல ஆர்டர்ஸ், நிறைய வாய்ப்புகள், வரவேற்புகள், உற்சாகம், வெற்றியை கொண்டாடக்கூடிய காலகட்டம். சார் நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு சார், நடக்குமா சார் அப்படின்னா, முதலில் நீங்கள் ஒன்று தெரிந்துக்கணும். என்ன அப்படின்னா, ராசிக்கு குரு பார்வைங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ராசிக்கு ராசியாதிபதியின் பார்வை இந்த மாதம் முழுவதுமே இருக்கு. இது இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அதுவும் சுக்கிரனே ராசியாதிபதியாக வந்து சுக்கிரன் தனது சொந்த வீட்டை பார்க்கும் பொழுது நமக்கு காலையில எந்திரிச்ச உடனேவே ஒரு பொலிவு, ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு அட்ராக்ஷன், இந்த ஆரா அப்படின்லாம் இப்போ சொல்றாங்க. தமிழ்ல சொல்லுங்க சார் அப்படின்னா ஒரு ஒளிவட்டம், ஒரு பிரகாசம். நாம் எங்கு சென்றாலும் நம்மைத்தான் எல்லாரும் பார்க்கிறார்களா, நம்மை ஈர்க்கிறார்களா, அல்லது நாம் தான் மற்றவர்களை ஈர்க்கிறோமா? பணங்கிறது ஒரு பக்கம், அது மட்டும் வர்றவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காது. நான் சொல்றது ஒரு பியூட்டி பார்லருக்கு போயோ ஒரு மேக்கப் பண்ணியோ கிடைக்காத ஒரு அட்ராக்ஷன். இது இயற்கையாகவே ஒரு ஈர்ப்பு சக்தி. ஒரு நல்ல ஃபுட்டை ரசிக்க வேண்டும், ஒரு நல்ல டிராவலுக்கு போக வேண்டும், ஒரு மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் அந்த நல்ல லவ் லைஃபை அவர்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு அமைப்பு. இது எல்லாமே இந்த துலா ராசிக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம். ராசியாதிபதி இந்த மாதம் முழுவதும் 7ஆம் வீட்டில் அமர்ந்து சொந்த வீட்டை பார்க்கிறது.
இதையும் தவிர இவர்களுக்கு மாதாந்திர கிரகம் சூரியன் முதலில் 8ஆம் இடத்தில் மறைவு. இப்போ சூரியன் மறைவுங்கிறது உங்களுக்கு பாதகாதிபதி மறைந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். பிறகு உங்களுக்கு சூரியன் 9ஆம் வீட்டில் சூரிய புத ஆதிபத்தியமாக வருகிறது. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பாக்யாதிபதி சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டுக்கு அதிபதி புதன் சொந்த வீட்டில் அமர்கிறார். இப்போ பாக்யாதிபதி சொந்த வீட்டில் அமரும் பொழுது உங்களுக்கு பாக்கியங்கள் பெருகும், நிறைய அனுகூலமான பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ மாதாந்திர கிரகத்துல இவங்களுக்கு இது நாள் வரை தனஸ்தானம், அதாவது வருமானத்தை கொடுக்க வேண்டிய செவ்வாய், மேலும் இவர்களுக்கு கலத்திரஸ்தானாதிபதி செவ்வாய் நீசம் அடைந்திருந்தார். இப்போ நீசம் அடைந்த வீட்டின் அதிபதி சந்திரனுக்கு கேந்திர பலம்ங்கிறது நீசபங்க ராஜயோகமா வந்தாலும் செவ்வாய் இந்த மாதம் உங்களுக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு 8ஆம் தேதியே வந்து விடுகிறார். இப்போ செவ்வாய் என்பவர் இங்கு கேதுவுடன் சேர்ந்திருக்கிறார். இது நாள் வரை 12ஆம் வீட்டில் இருந்து அமர்ந்து உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புல நிறைய பிரச்சனைகளையும் தூங்க விடாம நிம்மதியை இழக்க செய்த கிரகங்கள் கேதுவின் பங்கு முக்கியமானது. அவர் இப்போ 11ஆம் இடம் லாபத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். செவ்வாயை கேது பகவான் சுருக்குவார். அப்போ லாபம்ங்கிறது சுருங்குமே தவிர லாபம்ங்கிறது வராமல் போகாது. 100 ரூபா வர வேண்டிய லாபம்ங்கிறது ஒரு 70 ரூபாயாகவோ 80 ரூபாயாகவோ வரும். ஆனால் கண்டிப்பாக லாபம் வரும். 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நிறைய புதிய வாய்ப்புகள் தொழில்துறை ரீதியாக கண்டிப்பாக ஏற்படுத்துவார். 5ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு குருவின் பார்வை பெறுகிறது. அப்போ உங்களுக்கு அந்த புத்தி, 5ஆம் இடம் புத்திசாலித்தனத்தை குறிக்கக்கூடிய இடம். புதிய புதிய யோசனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உதயமாகி கொண்டே இருக்கும். மின்னல் வேகத்தில் எல்லா விஷயத்தையும் நீங்கள் நன்றாகவே அலசி ஆராய்வீர்கள். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், அது வேலை வாய்ப்பாக இருந்தாலும், கல்வியாக இருந்தாலும், வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும் நிறைய புதிய புதிய வாய்ப்புகள் என்பது உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தை, சொந்த வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். இதுல என்னென்ன பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். சுக்கிரன் சொந்த வீட்டை பார்க்கிறார், புதன் சொந்த வீட்டில் இருக்கிறார், குரு சொந்த வீட்டை பார்க்கிறார், செவ்வாய் சொந்த வீட்டை பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு இது எல்லாமே வெற்றி ஸ்தானமாக, புத்திரஸ்தானமாக, பாக்கியஸ்தானமாக வருவதனால் இவை அனைத்துமே உங்களுக்கு பலம் பெறுகிறது. இந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு அனுகூலம். தன்னால் ரொம்பவும் துவண்டு போன தூளா போன துலாம் மீண்டும் தூள் கலப்பக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. பிரதானமான பரிகாரங்கள் தேவையில்லை. வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் துர்கா வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தும். பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். துளாராசிக்காரங்க என்ன பண்ணணும்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்தால் இந்த வீடியோவை அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் புண்ணியம் உங்களுக்கு அதிகமாக போகும். வாழ்த்துக்கள். நன்றி. இப்போ விருச்சிக ராசிக்கு மாதாந்திர பலன்கள்ல அர்த்தாஷ்டம சனி ராசியை விட்டு வெளில போயிடுச்சு அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்றாக தெரியும். ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி பதிவுல என்ன சொல்லியிருக்கிறோம், 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் ராகு பகவான் வந்து அமர்ந்தாலும் சுகக்கேடு கொடுக்க மாட்டார். இதன் காரணம் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு என்பவர் 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவையும் பார்க்கிறார். இப்போ விருச்சிக ராசிக்கு ராசி அதிபதி செவ்வாய் இதனால் வரை நீசம் அடைந்திருந்தார். இப்போ விருச்சிக ராசினாவே உங்களுக்கு சந்திரன் வந்து அங்க அமர்வதனால் இது ஒரு விதத்தில் நீசபங்க ராஜயோகமாக இருந்தாலும் இந்த செவ்வாய் என்பவர் இப்ப என்ன பண்றாருன்னா, இந்த மாதத்துல 8 தேதி அப்பல கடகத்திலிருந்து வெளியே வந்து சிம்மத்தில் அமர இருக்கிறார். சிம்ம மண்டலத்துக்குள் செவ்வாய் வரும் பொழுது அங்கு கேது பகவான் இருப்பதனால் செவ்வாய் கேதுவின் இணைவு அப்படிங்கிறது ஏற்படுது. அது 6 டிகிரிக்குள்ளர இணைவுங்கிறது வருவதற்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதனால செவ்வாயின் வீரியம் என்பது உங்களுக்கு முழுவதுமாக கட்டுப்படாது இந்த இடத்துல. இதையும் தவிர செவ்வாய் பார்வை பலம் சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டு பார்வையாக தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தை சொந்த வீட்டை பார்ப்பதனால் இனிமே உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் உங்களது ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக வருகிறது. இந்த பக்கம் உங்களுக்கு சுக்கிரன் 6ஆம் வீட்டில் மறைந்தாலும் அதனை நீங்கள் கெட்டவன் கெட்டிடும் யோகம் அப்படிங்கிற அமைப்புல எடுத்துக்கொள்ளலாம். மாதத்தின் தொடக்கத்தில் உங்களுக்கு சூரியன் ஜீவனாதிபதி ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி இன்னொரு கேந்திரத்துக்கு வருவதும், அங்கு சூரியன் புதன் சேர்க்கை என்பது ஜீவனாதிபதி லாபாதிபதி சேர்க்கையாக வருவதும்,
பிறகு மாதத்தின் இறுதியில் சூரியன் 8ஆம் இடத்தில் மறைவதுமாக அமர்கிறது. இப்போ சூரியன் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது கொஞ்சம் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் நீங்கள் உஷாராக பார்த்து கொள்ள வேண்டும். இந்த பக்கத்தில் 10ஆம் இடத்தில் கேது என்பது தொழிலில் நிறைய புதிய முயற்சிகளையும் வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். குரு அஷ்டமத்தில் மறைந்தாலும் 2ஆம் இடம் சொல்லக்கூடிய சொந்த வீட்டை குரு பார்ப்பதனால் தேவையான அளவு பணப்புழக்கம், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்கும். விரயஸ்தானத்தையும் குரு பார்ப்பதனால் உங்களுக்கு அந்த விரயம் அப்படிங்கிறது கட்டுப்படும். தேவையில்லாத அனாவசியமான செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படாது. இந்த மாதம் ஜூன் மாதம் முழுவதுமே உங்களுக்கு இந்த செவ்வாய் என்பவர் 10ஆம் வீட்டுக்கு வருவதும் சொந்த வீட்டை பார்ப்பதுமாக இருப்பது என்பது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இதனால் ஒரு புத்துணர்ச்சி பெறக்கூடிய நபர்களாகவும் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாகவும் இருப்பீர்கள். கவனமா இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம்தான், சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டம பார்வையாக சனியை பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு 5ஆம் வீடு அப்படிங்கக்கூடிய புத்திரஸ்தானம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல விருச்சிக ராசிக்காரர்கள் கூடுதலான கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது அந்த பையனுக்கு ஒரு புது ஃப்ரெண்டு, இல்லை அவருடைய பொண்ணுக்கு ஒரு புது ஃப்ரெண்டுன்னு, அது ஜெனுவினான ஃப்ரெண்ட்ஷிப்பா, ஆரோக்கியமான ஃப்ரெண்ட்ஷிப்பா? இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால நம்ம பசங்க கெட்டு போகாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? we have to monitor them. புதுசாக ஒரு டியூஷன்ல சேர்க்கிறோம், ஒரு கிளாஸ்ல சேர்க்கிறோம், இல்லை ஒரு கோச்சிங் கிளாஸ்ல போடுறோம் அப்படின்னா அங்கே கூட பழகக்கூடிய நபர்கள்னால நம்ம பசங்கள் பொல்யூட் ஆகாமல் பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து வரக்கூடிய தகவல்கள், ஒரு ஹெல்ப் கேட்கலாம், ஒரு ஆப்ளிகேஷன் கேட்கலாம், இதெல்லாம் ஜெனுயினா அப்படிங்கிறத மட்டும் கவனமாக பாரு. இதுக்கு பரிகாரம் அப்படின்னு செவ்வாய் சனி பார்வைக்கு எடுத்துக்கிட்டோம்னா, செவ்வாய்க்கிழமையோ சனிக்கிழமையோ உங்கள் வீட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான நரசிம்மரை நீங்கள் வழிபடுங்க. அதுதான் இந்த செவ்வாய் சனியின் பார்வையை கட்டுப்படுத்தக்கூடியது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் தொழில் ரீதியாகவும் வருமானம் ரீதியாகவும் நல்ல ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். நிறைய இது நாள் வரைக்கும் இருந்த இவங்களுடைய அந்த சத்ரு தொல்லை, எதிரி தொல்லை, வம்பு வழக்கு இதெல்லாம் முழுவதுமாக கட்டுப்படும். இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அபிவிருத்தி என்பது ஏற்படும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தனுர் ராசியை எடுத்துக்கொள்வோம். தனுர் ராசிக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரியும், ராசிக்கு குரு பார்வை. இப்போ இந்த ராசிக்கு குரு பார்வை அப்படிங்கிறது பொதுவாக ஒரு ராசிக்கு குரு பார்வையா தனுஷுக்கு எடுத்துக்க முடியாது. ராசியாதிபதி ராசியை பார்ப்பது, அப்போ இவங்களுக்கு அது ஒரு பிரமாதமான பிளஸ் பாயிண்ட். எல்லாருக்கும் என்ன கொஸ்டின் இன்னும் அப்படின்னா, 4ஆம் இடத்துல சனி போயிடுச்சே, அது அர்த்தாஷ்டம சனியாச்சே அப்படின்னு கேட்கிறார்கள். இவர்களுக்கு இது நாள் வரை 4ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் தான் நிறைய பிரச்சனைகளையும் தொந்தரவுகளையும் கொடுத்து, இவர்களுக்கு இது நாள் வரை 4ஆம் இடத்தில் இருந்த அந்த ராகு பகவான் தான் நிறைய பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் வெளியில சொல்லிக்க முடியாத நிறைய துயரங்களையும் துக்கங்களையும் துரோகங்களையும் கொடுத்தார். அவர் இப்போ 3ஆம் இடத்துல குரு பார்வையில அமர்ந்து விட்டார். அது இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ். 4ஆம் இடத்தில் சனி பகவான் உள்ள போகிறது ஒரு -30% எடுத்துக்கிட்டா, 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வெளியில வந்தது என்பது ஒரு +70% நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஜூன் மாதத்தில் இந்த மாதம் முழுவதும் இவர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கிறது. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு என்பவரும் இவர்களுக்கு லாபஸ்தானத்தை 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ இவர்களுடைய லாபம் பலம் பெறுகிறது. நிறைய லாபத்தை ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஈட்டக்கூடிய அமைப்பாக வருகிறது. அதையும் தவிர இவங்களுக்கு 9, 10 அதிபதிகளின் சேர்க்கை தர்ம கர்மாதிபதி யோகமாக முதலில் 6ஆம் இடத்தில் இருக்கிறது. இந்த 6ஆம் இடம் என்பது 9ஆம் வீட்டுக்கு 10ஆம் வீடாகவும் 10ஆம் வீட்டுக்கு 9ஆம் வீடாகவும் வருகிறது. 6ஆம் வீடு என்பது சூரியனுக்கு ஒரு உகந்த ஸ்தானம். ஜூன் 15க்கு பிறகு சூரியன் என்பவர் இங்கு மிதுன ராசிக்கு வருகிறார். அப்பொழுது அதே இடத்தில் புதனும் அமர்ந்திருப்பார். இவங்களுக்கு சப்தமாதிபதி சொந்த வீட்டில் ஆட்சி, ராசியாதிபதி சப்தமாதிபதி, மேலும் பாக்யாதிபதி மற்றும் ஜீவனாதிபதி சேர்க்கையில் லாபஸ்தானத்திற்கு லாபஸ்தானாதிபதி ராசியாதிபதியின் பார்வை, ராசிக்கு ராசியாதிபதியின் பார்வை, வெற்றி ஸ்தானத்துக்கு ராசியாதிபதியின் பார்வை. சார் ஏதாவது புரிகிற மாதிரி சொல்லுங்க சார் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமுமே உங்களுக்கு தொழில், உத்தியோகம், லாபம், வெற்றி, டெவலப்மெண்ட், முன்னேற்றம், கலத்தரம், இந்த எல்லா விஷயங்களிலும் நன்றாக இருக்கிறது.
இதை தவிர ஒரு ஃபெதர் ஆன் த ஜாக்பாட் அப்படின்னு சொல்ற மாதிரி இது நாள் வரை இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் என்பவர் வெளியிலே வருகிறார். இந்த தனுர் ராசிக்கு செவ்வாய் அப்படிங்கிறவர் ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு பிளானட். ஏன்னா இவர் தான் 5ஆம் வீட்டுக்கும் 12ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறது. இவர் இதனால் வரை 8ஆம் வீட்டுல முடக்கமாயிருந்தார், நீசமாயிருந்தார்னு சொல்லலாம். இப்போ இதனால் வரை குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு திருப்தியோ அனுகூலமோ இல்லாமல் இருந்த தனுர் ராசி நபர்களுக்கு 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் 9ஆம் வீட்டுக்கு வருவது என்பது ஒரு பிளஸ். கேது பகவான் சிம்ம மண்டலத்துல அந்த கடைசியில இருக்கிறாரு, தொடக்கத்துல செவ்வாய் இருக்கிறாரு. இப்ப 6 டிகிரிக்குள்ள 2 பேரும் சேருவதற்கெல்லாம் கொஞ்சம் நாள் ஆகும். இருந்தாலும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய்க்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு 100 டைம்ஸ் பெட்டர். அப்போ தொழில் ரீதியாகவும் குழந்தைகள் ரீதியாகவும் இடம் பூமி சொத்துக்கள் ரீதியாகவும் உங்களுக்கு அபிவிருத்தி என்பது கண்டிப்பாக ஏற்படும். சார் எல்லாமே தனுர் ராசிக்கு சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொன்னா எப்படி சார்? கொஞ்சம் பாருங்க சார், ஏதாவது ஒரு நெகட்டிவ் தேடி சொல்லுங்க சார் அப்படின்னா, சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டம பார்வையாக சனியை பார்க்கிறார். இப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய இடம், வீடு, வாகனம், மனை, தோட்டம் இதெல்லாம் குறிகாட்டக்கூடிய இடம். அதற்கு சனி பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய இடம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது சின்ன சின்ன கோளாறுங்கிறது குறிப்பா மேற்கு பாகத்தில் வரும். ஏன் அப்படின்னா சனி என்பவர் மேற்கு திசையை குறிகாட்டுகிறார், செவ்வாய் தெற்கு. ஸோ மேற்கு தெற்கு தென்மேற்கு திசைகள்ல ஏதாவது சின்ன ரிப்பேரு, ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்டு, பிளம்பிங் ஃபால்ட்டு, மோட்டார் ஃபால்ட்டு, அப்ளையன்சஸ் ரிப்பேர்னா நீங்கள் அதை தொடக்கத்திலேயே பார்த்துருங்க. முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போகும்பொழுது வாகனத்தில் ஏதாவது ஒரு கோளாறு வரும், அப்போ தான் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் என்னதான் ஒரு நோண்டி நோண்டி சின்ன சின்ன மைனஸ் பாயிண்டாக எடுத்தாலும் ராசிக்கு குரு பார்வை இது ஒன்று போதும் சார். இந்த ஒன்றை வச்சு நீங்கள் கண்ணில் விரலை விட்டு ஆட்டலான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தலாம். பரிகாரம்னு வந்துருச்சுன்னா சனிக்கிழமைகளில் நரசிம்மர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு கைமேல் பலன் கொடுக்கும். பிரமாதமான காலகட்டம். விட்டதை பிடிப்பதற்கு, எங்கே தோத்தோமோ அதே இடத்தில் ஜெயிப்பதற்கு, எங்கே அவமானப்பட்டோமோ அதே இடத்தில் சாதிப்பதற்கு, நின்று ஜெயிப்பதற்கு உண்டான காலகட்டம். தனுராசிக்காரர்கள் பூரணமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் தனுராசிக்காரர்கள். வேற என்ன ஷேர் பண்ணணும்? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வாழ்த்துக்கள், நன்றி. மகர ராசியை எடுத்துக்கொள்வோம். எல்லா மகர ராசிக்கும் நல்லா தெரியும், இவங்களுக்கு 7.5 சனி விட்டுருச்சு. 7.5 சனி விட்டுருச்சு அப்படின்னாவே நமக்கு இருந்த மைனஸ் பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. அப்போ பிளஸ் இல்லைனாலும் நமக்கு மைனஸ் இல்லை அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இத்தனை நாள் நம்ம அந்த 7.5 சனியில நல்லா அடி வாங்கினோம், மிதி வாங்கினோம், வெளியில சொல்லிக்கொள்ள முடியாத அளவுக்கு துக்கத்தையும் துயரத்தையும் சோகத்தையும் மொத்தமாக சம்பாதித்தோம். இனிமே எப்படி அதிலிருந்து நாம் வெளியில வருவது? இந்த ஜூன் மாதம் நமக்கு என்ன பண்ண போகிறது? இவர்களுக்கு குரு மறைகிறது அப்படிங்கிறது, மகரத்துக்கு குரு ஒரு கெட்ட கிரகம், அதனால அது கெட்டவன் கெட்டிடில் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் போய் சென்று விடுகிறது. இவங்களுக்கு 10ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் அப்படிங்கிறவர் சொந்த வீட்டை பார்க்கிறார். இப்போ பாவகாதிபதி பாவகத்தை பார்ப்பது என்பது இவர்களுக்கு பாவக புஷ்டி, பாவகம் பலம் பெறுகிறது. அப்போ 10ஆம் இடம்ங்கிறது ஜீவனம், தொழில். அந்த ஜீவனமும் தொழிலும் நமக்கு நன்றாக இருந்தால் தானே நாம் எல்லா விஷயத்தையும் சரி செய்ய முடியும். நம்ம எங்கெல்லாம் பஞ்சர் ஆகி போனோமோ அந்த இடத்திலெல்லாம் நாம் மேலும் மேலும் வெற்றி பெறுவதற்கு அதுக்கு அந்த காசு வேணும், அதுக்குண்டான அந்த வருமானம் வேணும், அதுக்கு தொழில் பலம் பெறணும். மகர ராசிக்காரர்கள் நிறைய பேர் தொழிலையே பூட்டிட்டு சாவியை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு கொடுத்த அட்வான்ஸை எனக்கு ஓனரை திருப்பி கொடுக்கல சார்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கெல்லாம் திரும்பவும் தொழிலை தூசி தட்டி தொடங்கக்கூடிய நேரம், தொழில் அபிவிருத்தி என்பது ஏற்படும். இதையும் தவிர இவர்களுக்கு இது நாள் வரைக்கும் 7ஆம் இடம் சொல்லக்கூடிய களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்து, செவ்வாய் இவங்க ராசியை பார்த்ததுனால 2 டிராபேக். ஒண்ணு, லாபஸ்தானத்துக்கும் சுபஸ்தானத்துக்கும் பாதகஸ்தானத்துக்கும் அதிபதியான செவ்வாய் 7ஆம் வீட்டுல உட்கார்ந்து இருந்தார். அப்ப சுகக்கேடு, லாபக்கேடு, பாதகத்தன்மைக்கும் கேடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் பார்வை பலத்துல செவ்வாய் ராசியை பார்த்ததுனால என்ன ஆச்சு? கொஞ்சம் கோபமும் பிடிவாதமும், தெரியாமல் நாம் மற்றவர்களை திட்ட வேண்டிய ஒரு அமைப்புமாக இருந்தது.
இப்போ இனிமே அதுல இருந்து இவங்களுக்கு ஒரு பெரிய ஃப்ரீடம். மகரத்துக்கு பொதுவா 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் வந்தால் என்னென்ன கெடுதலை கொடுப்பாரோ அந்த கெடுதலை இப்போ கொடுக்க மாட்டார். ஏன்னா செவ்வாய் கேதுவுடன் சேர இருக்கிறார். இப்போ செவ்வாயின் வீரியம் சுருக்கப்படுகிறது, அதன் தன்மையை அவர் இழக்கிறார். இப்போ இவர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் இவர்களுக்கு குருவின் பார்வை, அங்கு ராகு அமர்ந்திருப்பதனால் ஒரு தீவிரம், ஒரு போக்கில் வெற்றி, விடாப்பிடியாக ஒரு விஷயத்தை சாதிப்பது, சுகஸ்தானம் வலு பெறுவது, இது எல்லாமே இவர்களுக்கு ஒரு ஃபேவரபிளாக இருக்கிறது. புதன் இவர்களுக்கு 5ஆம் வீட்டில் அமர்ந்து 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்ப்பது. இப்போ 5ஆம் வீட்டுல குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் நிறைய அபிவிருத்தி என்பது இவர்களுக்கு ஏற்படும். பிறகு இவர்களுக்கு சூரியன் 6ஆம் வீட்டில் மறையும் பொழுது, இங்கு அஷ்டமாதிபதி மறைவதாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 6ஆம் வீட்டில் புதன் ஆட்சி என்பது இவர்களுக்கு, இந்த 6ஆம் வீடு என்பது 9ஆம் வீட்டுக்கு 10ஆம் வீடாகவும் 10ஆம் வீட்டுக்கு 9ஆம் வீடாகவும் வருவதனால் நிறைய கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு, நிறைய புதிய வாய்ப்புகள், வியாபாரத்தில் அபிவிருத்தி, எங்கெல்லாம் நாம் நம்மை இழந்தோமோ அங்கெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ராசியாதிபதி 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் அமர்வது மகர ராசிக்கு வெற்றிகளின் தொடக்க புள்ளியாக இருக்கு. ஸோ கிரகங்கள் உங்களுக்கு ஒரு பக்கம் அனுகூலமாக இருந்தாலும் நீங்கள் உங்களது முயற்சிகளை, அதாவது உங்கள் தொழில் சார்ந்த, துறை சார்ந்த விஷயங்களில் உங்களது முயற்சிகளை நீங்கள் மேலும் மேலும் அபிவிருத்தி செய்து கொள்ள வேண்டும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் நல்ல மூச்சு விடக்கூடிய அமைப்பு, ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் இருந்தக்கூடிய அந்த குழப்பங்கள், பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு, எங்கெல்லாம் இவர்கள் நகையெல்லாம் போய் அடகு வைத்தார்களோ அதையெல்லாம் ஒவ்வொன்றாக திருப்பி எடுக்கக்கூடிய அமைப்பாக வருகிறது. இதனை புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். 8ஆம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் இருப்பதனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு, திங்கட்கிழமைகளில் நீங்கள் மகா கணபதி வழிபாடு செய்ய வேண்டும். செவ்வாய் என்பவர் இங்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை 8ஆம் பார்வையாக பார்ப்பதனால் உங்களது தொண்டையை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ரொம்பவும் குளிர்ச்சியான உணவு சாப்பிடுவது, பழைய ஃபுட்டு சாப்பிடுவது, இதெல்லாம் உங்களது அடிவயிறு, தொண்டையில சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும். வேற ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் எதுவும் ஏற்படாது. பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாய்ப்பு கிடைத்தால் சனிக்கிழமைகளில் நரசிம்மரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. கும்பராசியை எடுத்துக்கொள்வோம். கும்பராசிக்கு ரொம்பவும் நன்றாக தெரியும், ராசியில இருந்த சனி பகவான் ராசியை விட்டு வெளில போயிட்டார். இப்ப 7.5 சனி நமக்கு முழுசா முடியலன்னா கூட கிட்டத்தட்ட அதனுடைய நெகட்டிவ் எஃபெக்ட் எல்லாமே நன்றாக போய்விட்டது. இந்த பக்கம் 8ஆம் இடத்திலிருந்து நமக்கு அடி கொடுத்த கேது பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு விட்டார். இந்த பக்கம் 2ஆம் இடத்தில் இருந்து அடி கொடுத்த ராகு பகவான் ராசிக்கு விட்டார். இந்த பக்கம் அர்த்தாஷ்டமத்தில் அமர்ந்து நமக்கு தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் இப்பொழுது ராசியை பார்க்கிறார். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 4 பேர்கிட்ட நல்லா அடி வாங்கி கொண்டிருந்த கும்பராசிக்காரர்கள் ஒரு யதார்த்தமான, ஒரு சகஜமான ஒரு நிலைக்கு, சமநிலைக்கு வருகிறது. அதுவும் இல்லாம ராசிக்கு குரு பார்வை. இப்ப ராசியில் ராகு அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு வேகத்தையும் ஒரு தீவிரத்தையும் கொடுக்கும். ஆனால் ராசிக்கு குரு பார்வை அப்படின்னு வரும்பொழுது இந்த ராகு பகவான் தனது நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை இழந்து இவர்களுக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கொடுப்பதற்கு தாங்கள் இறங்கிய காரியங்களில் விடாப்பிடியாக சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கிறார். இப்போ கும்பராசிக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல சுப பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது சுக்கிரன் தான். இந்த மாதம் முழுவதும் சுக்கிரன் இவர்களுக்கு சொந்த வீட்டை பார்க்கிறார், அதாவது பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அதே பாக்கியஸ்தானத்தை குருவும் பார்க்கிறார். இப்போ குரு இவருக்கு ஜென்மராசியை பார்க்கிறார், லாபத்தை பார்க்கிறார், பாக்கியத்தை பார்க்கிறார். பாக்கியம்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வெளிநாட்டு பயணம் போகிறதோ, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறதோ, ஃப்ளைட்ல பறக்கிறதோ, இல்லைன்னா ஒரு சொந்தமா ஒரு கார் வாங்குறதோ, ஒரு லக்ஸரியா ஒரு வீடு கட்டுறதோ, இதெல்லாம் தான் பாக்கியம். இந்த பாக்கியம் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இதுக்கெல்லாம் நம்ம கடன் வாங்க மாட்டோம். ஒரு ஸ்கூல் ஃபீஸ், ஒரு மெடிக்கல், ஒரு ட்ரீட்மெண்ட்னா கடன் வாங்குவோம். 5 ஸ்டார் ஹோட்டலுக்குன்னா காசு இருந்து அத்தனை போவோம்.
அப்போ இந்த பாக்கியங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படுவதற்கு தயாராக இருக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு பாக்கியம் இருக்கு அப்படின்னா சர்ப்ளஸ் கேஷ் வருகிறது அப்படின்னு தான் அர்த்தம். இந்த சர்ப்ளஸ் கேஷ் நமக்கு வரும்போது முதல்ல நம்ம பிரச்சனைகளை எல்லாம் கண்டிப்பாக முடிப்போம். அதற்குண்டான டைமாக வருகிறது. இவர்களுக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் இந்த மாதத்தில் சொந்த வீட்டில் ஆட்சி பலம். 9ஆம் அதிபதி சொந்த வீட்டை பார்க்கிறது. 10ஆம் அதிபதி சொந்த வீட்டை பார்க்கிறது. லாபஸ்தான அதிபதி சொந்த வீட்டை பார்க்கிறது. 5ஆம் அதிபதி சொந்த வீட்டில் அமர்கிறது. 7ஆம் வீட்டுக்கு அதிபதி சூரியன் இவர்களுக்கு 5ஆம் வீட்டில் வந்து அமர்கிறது. இது எல்லாமே இவர்களுக்கு முறையா லக்கு, தொழில், உத்தியோகம், வருமானம், பாக்கியம், லாபம், வெற்றி, தாங்கள் இறங்கக்கூடிய காரியங்களில் சாதிக்கக்கூடிய அமைப்பாக வருகிறது. கும்பராசியை பொறுத்தவரை இதனால் வரை இவர்களுக்கு செவ்வாய் 6ஆம் வீட்டில் மறைந்திருந்தது. இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 8 தேதி அளவில் செவ்வாய் என்பவர் இங்கு இவர்களுக்கு 7ஆம் வீட்டில் வந்து அமர்கிறார். பொதுவா 7ஆம் வீட்டில் செவ்வாய் வந்து அமரும் பொழுது கொடுக்க வேண்டிய பாதகமான பலன்களை இங்கு இவர்களுக்கு கொடுக்காது. ஏன் அப்படின்னா, இவர் கேது என்ற கிரகத்துடன் சேர இருக்கிறார். அப்போ அதன் வீரியமும் கோபமும் அதன் ஆற்றலும் கட்டுப்படும். அதனால இவங்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் என்பது வராது. இவர்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்ப்பதனால் இந்த இஎன்டி த்ரோட்டு கோல்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப சில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, ரொம்பவும் கூலிங்கான ஃபுட்டு சாப்பிட்றது, தொடர்ச்சியாக ஐஸ் வாட்டர் குடிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். 7ஆம் இடம்ங்கிறது வயிறு, அடிவயிறு சம்பந்தப்பட்ட இடம். இதில் கேதுங்கிறது கிருமிகளை குறிக்காட்டக்கூடிய கிரகம். பதப்படுத்தப்பட்ட ஃபுட்டு ஒரு சமையலை பண்ணிட்டு ஒரு வாரத்தில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்றேன், நான் தான் புத்திசாலி அப்படிங்கிற மாதிரி நாம் நடந்து கொண்டோமே ஆனால் அதை விட 10 மடங்கு நமக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வைத்துவிடும். இதனால் ஃப்ரெஷ் ஃபுட்டு சாப்பிடுவது, சாத்வீகமான உணவு, அதாவது ரொம்ப காரமாக இல்லாமல் ஓரளவுக்கு இந்த இயற்கை உணவுகள் எல்லாம் எடுத்துக்கொள்வது, சமநிலையாக சாப்பிடுவது, இதை மட்டும் நீங்கள் பார்த்து கொண்டால் போதும். சகோதரர்களுடன் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இடம், பூமி வாங்க வேண்டிய அமைப்பு வரும் பொழுது கொஞ்சம் அந்த லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பத்திரமாக பார்த்துக்கணும். ரொம்ப நாளைக்கு பிறகு கும்பராசிக்காரர்கள் சிரிக்கப் போகிறார்கள், சந்தோஷமாக இருக்க போகிறார்கள். இதனால் வரை எதையோ இழந்தது போல், பறி கொடுத்தது போல் இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்கு குரு பார்வை, லாபத்துக்கு குரு பார்வை, பாக்கியத்துக்கு குரு பார்வை என்பது இவர்களுக்கும் இவர்களது குழந்தைகளுக்கும் தொழில், ஜீவனம், லாபம் தொடர்பான விஷயத்துக்கும் இவங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் நல்ல அனுகூலமான ஒரு காலகட்டம். இதனை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு இந்த ராசியில் இல்லாத போது கூட இந்த பதிவை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். பரிகாரம் அப்படின்னு வந்துருச்சுன்னா, செவ்வாய்க்கிழமைகளில் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோயிலில் போய் அர்ச்சனை, அபிஷேகம் செய்வது, திங்கட்கிழமைகளில் நீங்கள் மகா கணபதி வழிபாடு செய்வது நல்ல ஒரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். வெற்றி. மீனராசிக்காரர்களை எடுத்துக்கொள்வோம். சார் ராசிக்குள் சனி பகவான் வந்து விட்டார். 7.5 சனியின் தொடக்கம், அதில் இது நடு 2.5 சனி. ஏற்கனவே விரைய சனியில எல்லாம் முடிஞ்சு எல்லாமே காலி ஆயிடுச்சு சார், சீன் க்ளோஸு, எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டோம் அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்டேஜில் தான் மீனராசிக்காரர்கள் இருக்கிறாங்க. இவர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த ஜூன் மாதம் என்ன செய்ய போகிறது? இப்போ இவங்களுக்கு ராசியில் சனி வந்தது ஒரு -30% எடுத்துக்கலாம். இவங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இது நாள் வரைக்கும் இந்த விரைய சனின்னு சொல்லக்கூடிய 12ஆம் வீட்டுல இருந்த சனி தான் நமக்கு பாதிப்பை இது நாள் வரைக்கும் கொடுத்தாங்கன்னு நினைச்சுக்கிட்டாங்க. ராசியில் இருந்த ராகு இதை விட பெரிய அடி கொடுத்தார். இப்பொழுது ராசியில் இருந்து 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு ராகு பகவான் போய்விட்டார். 12ஆம் வீட்டுல ராகு நமக்கு அடி கொடுப்பாரானா அவர் குருவின் பார்வையில், ராசி அதிபதியின் பார்வையில் இருப்பதனால் அதன் கெடுதலான பலன்கள் நமக்கு கட்டுப்படுகிறது. ராசியில் இருக்கக்கூடிய சனி என்பவர் நமக்கு கொஞ்சம் விஷயத்தை டிலே பண்ணுவார். அப்புறம் பண்ணிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், போய் ஸ்கூலில் சேரணும், காலேஜில் சேரணும், இல்லைன்னா ஒரு கோர்ஸ் படிக்கணும், ஒரு அப்ளிகேஷன் போடணும், அது அப்புறம் பண்ணிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி டிலே இதைத்தான் கொடுப்பார். அதனால் நீங்களாகவே ஒரு விஷயத்தை டிலே செய்யக்கூடாது.
ஜூன் மாதத்துல உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானம், இந்த ஸ்தானத்தில் முழுவதுமாகவே உங்களுக்கு சுப கிரகம் சுக்கிரன் வந்து அமர்ந்திருப்பதனால் உங்களுக்கு தனம் குடும்பம் வாக்கு இந்த 3 விஷயத்திலும் நல்ல அபிவிருத்தி, அதாவது ஓரளவுக்கு பணம் வரக்கூடிய அமைப்பு, கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கிறது. 3ஆம் இடம் தைரியஸ்தானத்தில் சூரியன் அமர்வது என்பது உங்களுக்கு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். பிறகு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஜூன் 15 தேதிக்கு பிறகு 4ஆம் வீட்டில் வந்து அமர்கிறார். மீனராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி குருவுக்கு சூரியன் நட்பு கிரகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருவது என்பதும், சூரியனுக்கு கேந்திர பலம் என்பதும், சூரியனும் குருவும் இணைந்து சிவராஜ யோகமாக 10ஆம் வீட்டை பார்ப்பது என்பதும், தொழில் ரீதியாக குறிப்பாக அரசாங்க சம்பந்தப்பட்ட தொழிலுக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள், கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் வரணும், ஒரு பேமெண்ட் வரணும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பிளஸ் பாயிண்டாக இருக்கிறது. இவர்களுக்கு இதனால் வரை 7ஆம் வீட்டில் இருந்த கேதுவும் நிறைய பிரச்சனைகளை கொடுத்தது. இப்ப 7ஆம் வீட்டில் இருந்த கேது 6ஆம் வீட்டுக்கு வந்து விட்டார். அசுப கிரகங்கள் 3, 6, 11ஆம் வீடுகளில் வரும்பொழுது நமக்கு நிறைய வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதத்துல இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு பாக்யாதிபதி, அதையும் தவிர இவங்களுக்கு தன குடும்ப ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இவங்களுக்கு கோச்சாரத்தில் 5ஆம் இடத்தில் நீசம் அடைந்திருந்தார், பலம் இழந்திருந்தார். இப்போ செவ்வாய் என்பவர் இந்த மாதத்தில் 8 தேதி அளவில் சிம்ம ராசி மண்டலத்துக்குள் நுழைந்து கேது பகவானுடன் சேர இருக்கிறார். இப்போ 6ஆம் இடம்ங்கிறது அசுப கிரகங்களுக்கு நிறைய வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுக்கும். செவ்வாய் என்பவர் கேதுவுடன் இணைவதனால் அதன் சுப பலன்கள் இந்த மீனராசிக்கு கொஞ்சம் குறைவாக கொடுக்க போகிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், நீசமடைந்த செவ்வாய் கொடுக்கக்கூடிய பலன்களுக்கு கம்பேர் பண்ணினா இது பல மடங்கு பிளஸ் ஆக வருகிறது. போட்டித் தேர்வுல வெற்றி பெறுவது, குறிப்பாக இந்த மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய மீனராசி நபர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் கேது இணைவுங்கிறது ஒரு பெரிய நல்ல சாதனையை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும், நிறைய புதிய கண்டுபிடிப்பு, புதிய வாய்ப்புகள், புதிய தொடர்புகள், ஒரு நெக்ஸ்ட் லெவல், ஒரு முன்னேற்றம், இதெல்லாம் எங்களுக்கு 7.5 சனியில நடக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பா நடக்கும். ஏன்னா இவர்களுக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். இது எப்படின்னா, ராசி அதிபதி 10ஆம் வீட்டுக்கு அதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறது, அதே கேந்திரத்தில் 7ஆம் அதிபதி புதனும் வந்து சேர்கிறது. அப்போ 4 கேந்திரங்களுடைய அதிபதியும் 4ஆம் வீட்டில் வந்து அமர்ந்து 10ஆம் வீட்டை பார்ப்பது என்பது தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக ஒரு மல்டி டைமென்ஷனல் இன்கம் கொடுப்பதாக இருக்கிறது. இப்போ 7.5 சனியில நடுரென்றங்கிறது நம்மளை டிலே பண்ணுமே தவிர வாய்ப்புகள் வரும். திங்ஸ் மே பி டிலேட் பட் இட் வில் நாட் பி டினைட். நிறைய விஷயங்கள் இந்த ஜூன் மாதம் மீனராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் அனுகூலம், புதன் சூரியன் சேர்க்கை 10ஆம் வீட்டை பார்ப்பது, சூரியன் குரு சேர்க்கை 10ஆம் வீட்டை பார்ப்பது, 5ஆம் வீட்டில் நீசமடைந்த செவ்வாய் வெளியே வருவது, இவை எல்லாமே உங்களுக்கு பிளஸ் பாயிண்டாகத்தான் இருக்கிறது. இந்த ப்ளஸ் பாயிண்ட்டை வந்து எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும்னு ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா, எனக்கு 7.5 சனி ஒன்றுமே நடக்காது, எனக்கு எல்லாமே ஃபெயிலியர் ஆகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை எடுத்து வைத்து விட்டு நீங்கள் உங்களது முயற்சிகளை செய்யுங்கள். சனி பகவான் இன்னும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குள் வரவில்லை, இது வரைக்கும் புரட்டாதியில் தான் இருக்கிறார். அது உங்கள் ராசியாதிபதியின் நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால எல்லாமே உங்களது கட்டுக்குள் தான் இருக்கிறது. பரிகாரம் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் நரசிம்மரை வழிபாடு செய்வது கைமேல் பலன் கொடுக்கும். நாளை என்பதை அறியாதவர் நரசிம்மர். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்பவர் ராசியை பார்க்க இருக்கிறார், ராசியில் இருக்கக்கூடிய சனியை பார்ப்பார். அப்போ தலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்தால் தொடக்கத்திலேயே மருத்துவரை பார்ப்பதுதான் புத்திசாலித்தனம். வேறு பரிகாரம் எதுவும் தேவையில்லை. தனம், குடும்பம், தொழில் அபிவிருத்தி, சுகஸ்தானம் பலம் பெறுகிறது. போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக மீனராசிக்கு வருகிறது. மீனராசிக்காரர்கள் என்ன செய்யணும்? இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். வெற்றி.